Welcome back to another blog. Good morning guys. ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் போகிறோம் டியூட்டிக்கு. பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் போகிறோம், இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம். ஸோ இப்போது வீட்டாண்ட தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டியூட்டி புக் ஆகிருக்கு. நந்தனத்துலேருந்து பிக்கப் எடுத்துகிட்டு அம்பத்தூர் போனோம். ஸோ பிக்கப் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைதாப்பேட்டை அந்த ஏரியாவில் இருக்கேன். அசோக் நகர், சைதாப்பேட்டை எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது பிக்கப் லொக்கேஷனுக்கு. கைஸ் லோடு ஏற்றி நம்ம நந்தனத்துலேருந்து லோடு ஏற்றி இப்போது அம்பத்தூர் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டி நகர் ரீச் ஆகிட்டேன். டி நகருக்குள்ளே பூந்து கோடம்பாக்கம் பூந்து அப்படியே நம்ம அரும்பாக்கம் பூந்து அம்பத்தூர் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரீச் ஆகிறேன். லைலா காலேஜ் பக்கத்தில் இருக்கேன். இப்போது அண்ணா நகர் ஆர்ச்சி, அண்ணா நகர் ஃப்ளைஓவர் மேலே போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ட்ராப் லொக்கேஷன். செம்ம கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. நம்ம இறக்க வேண்டிய லொக்கேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே தான் கைஸ்க்கு லோடு இறக்கணும். செகண்ட் லோடு புக் ஆகிருக்கு. செகண்ட் லோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்லேருந்து பிக்கப் எடுத்து நம்ம திருக்காட்டுக்கோட்டை ரோடு ட்ராப்பு. ஸோ பிக்கப் எடுக்க போயிட்டுருக்கேன். கைஸ் அந்த காரோட மிரரை பாருங்கள். செம தலை ஸோ கைஸ் அங்கேருந்து லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம திருமுடிவாக்கம் தான் எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் ட்ராப் லொக்கேஷன். ஸோ திருமுடிவாக்கம் தான் போகிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் இருக்குது திருமுடிவாக்கம். ஸோ இங்கேருந்து நம்ம திருவேற்காடு உள்ளே பூந்து பூந்தமல்லி ஏரியா டச் பண்ணி அப்படியே அவுட்டர் ரிங் ரோடு வழியாக நம்ம திருமுடிவாக்கம் போகலான்னு தான் பிளான். ஸோ let me go start with the music. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அயனம்பாக்கம் தாண்டி போயிட்டுருக்கேன். திருவேற்காடு போய் ஏறிப்பேன். இந்த ரோடு அப்படியே திருவேற்காடு போய் ஏறும். நியர்பை திருவேற்காடு ரீச் ஆக போகிறோம். திருவேற்காடு ரீச் ஆகிட்டோம் கைஸ். சிக்னல் ரீச் ஆகிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாரிவாக்கம் ரீச் ஆகிட்டேன். ஸோ கைஸ் பூந்தமல்லி ஃப்ளைஓவர் ரீச் ஆகிட்டோம். மெட்ரோ ஒர்க்கு தான் இது போயிட்டுருக்கு. மெட்ரோவோட டென்ட் இது. ஸோ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனோம். இந்த ரோடு அப்படியே நேராக போனால் பெங்களூர், கிருஷ்ணகிரி, வேலூர் எல்லாம் போகலாம். ஸோ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து வண்டலூர் வழியாக போயிடுவோம். இந்த லெஃப்ட் எடுத்து நம்ம திருமுடிவாக்கம் போகணும். மேலே அங்கே நேராக மேலே தெரியுறது வந்து அவுட்டர் ரிங் ரோடு. கைஸ் நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வந்து ஏறிட்டோம். இப்படியே நேராக போனால் வண்டலூர், அந்த சைடு போனால் சோழவரம், புழல் அந்த ஏரியா வரும்.
சர்வீஸ் ரோட்டில் ஏறணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் தான், நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி போனால் தான் லெஃப்ட் எடுத்து போகணும். பஸ்லேருந்து லெஃப்ட்டு திரும்பியாச்சு, இந்த ரைட் எடுக்கணும். ஸோ கைஸ், ட்ராப் லொக்கேஷனுக்கு நியர்பை வந்துட்டோம். இந்த லோடு திருமுடி வாக்கத்துலேருந்து ஏற்றி நம்ம வேங்காய் வாசல் போய் லோடெல்லாம் ஏற்றிட்டேன். ட்ராப் லொக்கேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது வேங்கை வாசல். ஸோ தாம்பரம்லாம் தாண்டி போகணும். மழை பெஞ்சு ரோடெல்லாம் ரொம்ப கன்றாவியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரம்லாம் தாண்டி சேலையூர் இப்போ ரீச் ஆகிட்டுருக்கோம். வேங்கை வாசல் ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தான் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ இதை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடலாம். நம்ம அடுத்த லோடு எடுத்துட்டு ஒட்டியம்பாக்கம் போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ கைஸ், நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனோம் ஒட்டியம்பாக்கம். டீசல்லாம் அடித்து நம்ம இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு, ஒட்டியம்பாக்கம். கேர்ள்ஸ், நம்ம இப்போ ஒட்டியம்பாக்கத்துலேருந்து லோடு எடுத்து பெருங்குடி வழியாக நுங்கம்பாக்கம் போகிறோம். ஏன்னா பெருங்குடியில் ஒரு சின்ன மெட்டீரியல் கூட ஏற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போ நேராக பெருங்குடி, அங்கேருந்து நுங்கம்பாக்கம். நம்ம பெருங்குடியில் இறக்க வேண்டியதை இறக்கிட்டோம். இப்போ நேராக பெருங்குடியில் இறக்க வேண்டியது இறக்கிட்டு இப்போ நுங்கம்பாக்கம் போய் கொண்டிருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:35 ஆகுது. ஸோ இதை கொண்டு போய் இறக்கிறதுக்குள்ளே எப்படி போனாலும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். செம பீக் ஹவர், நல்ல டிராஃபிக்கு. ஓகே, கைஸ், டியூட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு டீ குடிக்கிறதுக்காக உட்காந்து நுங்கம்பாக்கம் வர சொன்னாங்க. நுங்கம்பாக்கம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கோயம்பேடு வந்துடுறாங்க. ஸோ கோயம்பேடில் ட்ராப் பண்ணியாச்சு. எல்லாமே ட்ராப் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் டைம் டு வைண்ட் அப். Hope you guys are enjoy the today's vlog. See you on next vlog. Till then,